This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Thank you. ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் இப்போ உங்களோட ஃபஸ்ட் எய்டு பொதுமக்கள் பராமரிப்பு பற்றி விரிவாக சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். முக்கியமான தகவலை பற்றி பேச போகிறேன். அது பொதுமக்கள் பராமரிப்பு அல்லது ஃபஸ்ட் எய்ட் ஆகும். இது ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வது அவசியமான முக்கியமான அறிவியல் ஆகும். ஆபத்து நேரங்களில் நாம் உதவி செய்யும் முதல் நபராக இருப்பதன் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும். ஃபஸ்ட் எய்டு என்பது அவசர நிலைகளில் மைய மருத்துவ உதவி வருவதற்குள் சிக்கலான நிலைகளை சரி செய்ய அல்லது குறைக்க அடிப்படை மருத்துவ உதவிகளை வழங்குவது ஆகும். இதன் முக்கிய நோக்கம் நோயாளியின் நிலையை பாதுகாப்பாக வைக்க அல்லது அவருக்கான அடுத்த உதவி நிலையை அறிந்து கொள்வது. ஃபஸ்ட் எய்ட் செய்யும்போது நாம் சில அடிப்படை படிகளை கடைபிடிக்க வேண்டும். ஆபத்து நிலையை மதிப்பிடுங்கள். முதலில் சம்பவம் நடந்த இடத்தை சரிபார்க்கவும். பாதுகாப்பான இடத்தில் இருப்பது முக்கியம். அவரை எடுக்கும் முன் மின்னல் அல்லது வெடிப்பு போன்ற ஆபத்து இல்லை என்பதை உறுதி செய்யவும். பின்பு உதவிக்கு அழைக்கவும். அவசர உதவிக்கு அவசர சேவை அல்லது 108 அழைக்கவும். துரிதமாக உதவி பெறுவது முக்கியம். பாதிப்புக்கான முதலாவது நடவடிக்கை அதிக கேபிஓபி இதற்கான காயங்கள் அல்லது உடலை பொருந்திய காயங்கள் இருந்தால் அப்போதே இரத்த வீக்கத்தை நிறுத்த வேண்டும். இதற்கு புண்டியிடுவதற்கும் பத்திரம் பயன்படுத்துவதற்கும் சரியான முறையில் செருப்பிடுவதற்கும் பொருந்தும். அவரின் சுவாசத்தை சரிபார்க்கவும். சுவாசம் இல்லை என்றால் ஆம்புலன்ஸ் வருவதற்குள் சுத்தமான காற்று உதவியுடன் செம்பொழிவை நோக்கி உதவி செய்யுங்கள். அனிதாபதி உதவி. அவசர நிலைகளை பற்றி உணர்ந்தால் மன அமைதியுடன் அடுத்த முறையை அவசர உதவி அறியப்பட வேண்டும். ஃபஸ்ட் எய்ட் பயிற்சி எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அது உங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் பயனுள்ளதாக இருக்கும். பயிற்சி பெற்றவர்கள் காயம் மற்றும் மருத்துவ அவசர நிலைகளில் நல்ல உதவி வழங்க முடியும். அதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சமூகத்துக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கோ குடும்பத்தினருக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ உதவி செய்யும் பொழுது ஃபஸ்ட் எய்டு பற்றி சிறிது அறிவு பெற்றிருந்தால் அந்த நேரத்தில் அவசர உதவிகளை சரியாக செய்ய முடியும். இதனால் வாழ்க்கை நிதானத்தை பெற முடியும். ஆகவே அனைவரும் ஃபஸ்ட் எய்டு பயிற்சி கற்றுக்கொண்டு அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும். நன்றி.